கடந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் அஸ்வின் 2 போட்டிகளில் தன் மீது ஆதிக்கம் செலுத்தியதாக ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் தெரிவித்துள்ளார். அஸ்வின் மிக சிறந்த பவுலர் என்று கூறியுள்ள அவர் ஆஃப் ஸ்பின்னர்களிடம் ஆட்டமிழப்பதை பிடிக்காது என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த முறை ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் மேற்கொண்ட போது இந்திய அணியின் ரவிச்சந்திர அஸ்வினின் பந்துவீச்சில் ஆஸ்திரேலியாவின் நட்சத்திர வீரர் ஸ்டீவ் ஸ்மித் தடுமாறிக்கொண்டே இருந்தார். அதுபோல கடந்த ஆண்டும் இந்தியாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போதும் அஸ்வினின் பவுலிங்கை எதிர்கொள்ள முடியாமல் சிரமப்பட்டார். இதற்காக அஸ்வினை போல பவுலிங் செய்யும் ஒருவரையும் பயிற்சிக்கு வைத்துக் கொண்டுள்ளார். இதனால் அஸ்வின் ஸ்டீவன் ஸ்மித் இடையிலான போட்டியை காண்பதற்கு ரசிகர்கள் அதிக எதிர்பார்ப்புடன் உள்ளனர். இது குறித்து ஆஸ்திரேலிய அணியின் சீனியர் வீரரான ஸ்டீவ் ஸ்மித் பேசுகையில் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடும் போது ஒரு வீரர் மீது இன்னொரு வீரர் ஆதிக்கம் செலுத்த அதிக வாய்ப்புகள் உள்ளது. எனவே 10 இன்னிங்ஸிலும் அந்த இரு வீரர்களும் நேரடியாக மோதுவார்கள். அப்படியான மோதல் ஏற்படும் போது மனதளவிலும் பல்வேறு சவால்களை நாம் சந்திக்க நேரிடும். சில நேரங்களில் அந்த பவுலரிடம் ஒரு பேட்ஸ்மேன் விரைவாக விக்கெட்டுகளை பறிகொடுத்தால் அந்த பேட்ஸ்மேனுக்கு இயல்பாகவே அழுத்தம் அதிகரிக்கும். 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஒளிந்து கொள்வது எளிது. ஆனால் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் யாராலும் தப்பிக்க முடியாது. கடந்த சில ஆண்டுகளாகவே எனக்கும் அஸ்வினுக்கும் இடையில் நல்ல மோதல் இருக்கிறது. அடிலைட் மற்றும் MCG மைதானத்தில் அஸ்வின் எனது விக்கெட்டை எடுத்தது இப்போதும் நினைவில் இருக்கிறது. ஆனால் அஸ்வின் மிக சிறந்த பவுலர். அவர் நிச்சயமாக சிறந்த திட்டங்களும் களத்தில் வருவார். கடந்த சீசனில் 2 போட்டியிலும் அஸ்வின் என்னை ஆதிக்கம் செலுத்தினார். அதுபோல இம்முறை நடக்காது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளார்.